மைந்தன் தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாள் கடவுளுடைய வாழ்வில் நமக்கு கொடுத்திருக்கிற உழைப்பின் ஆற்றல், உன்னதமான ஆற்றல். இந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி 2ஆம் நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் நான் பார்த்தபோது, நீங்கள் உங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வீர்கள் என்று தெரிந்தது. மோசே சீனாய் மலையிலே சென்று அன்பானவர்களை 10 கட்டளையாகி 2 கற்பலகைகளை கையிலே ஏந்தி கொண்டு அவன் வரும்பொழுது அவன் கண்கண்ட காட்சி, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை வீட்டிலே விட்டு வைத்து தொலைதூரத்துக்கு சென்று அந்த பிள்ளைகளுக்கு உழைத்து வர, பணம் சேர்த்து வர அவர் செல்கிறார். அப்படி செல்லுகின்ற அந்த மனிதனை மிகவும் சந்தோஷமாக அனுப்பி வருகிறார். இவர்கள் தகப்பனார் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தகப்பன் வருவதற்கு நாளானவுடனே அந்த வீட்டினுடைய மனைவி அவளுடைய வாழ்க்கையை வேறு விதமாக அமைத்து கொண்டார். பிள்ளைகள் வேறு விதமாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த வீட்டின் தலைவன் பணம் பொருள் சேகரித்து வீட்டை நோக்கி வருகிறான். வரும்பொழுது அங்கே அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் விரோதமாக செயல்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட அந்த வீட்டினுடைய தலைவன், நான் வருவதற்குள் எனக்கு விரோதமாக நீங்கள் இவ்வளவு பெரிய தீவினையை செய்தது என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி அங்கே தகப்பனோடு ஒப்புரவானார்கள். இன்றைக்கும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். ஆனாலும் கடவுள் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா குற்றங்களையும், எல்லாவித பாவங்களையும், எல்லாவித அக்கிரமங்களையும், சாபங்களையும் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் இன்று தீர்க்கிறவராக இருக்கிறார். மோசே சீனாய் மலையிலே பெற்று வந்த அந்த 2 கற்பலைகளை உடைத்தது போல அந்த மக்கள் செய்த கொள்ளாத காரியம், கர்த்தருக்கு விரோதமாக ஒரு விக்கிரகத்தை செய்து, பொன்னாலான விக்கிரகத்தை செய்து அதை ஆராதித்தார்கள். இன்றைக்கும் கூட உலகத்தில் இந்த பொன்னால் செய்யப்பட்ட இந்த விக்கிரமாகிய அந்த பாவத்தை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்விலிருந்து நாம் விடுதலையாவது கடவுளுடைய திருச்சித்தம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் இவ்வளவு கொடிய பாவம் செய்தது என்ன, ஏன் செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கடவுளிடத்தில் நம்மை திரும்பி ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இந்த திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த கோடை காலத்தின் ஆண்டவரே, விடுமுறையில் அநேக பிள்ளைகள், குடும்பங்கள், வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் எல்லோரும் இல்லங்களில் இருக்கிறார். அவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை கொடுத்தவர். இந்த இயற்கையின் வெப்பத்தினால் அவர்கள் எந்த சேதத்தையும் சந்தித்து விடாதபடி அவர்களுக்கு நீர் அடைக்கலமாக இருந்த ஆசீர்வதி. தொடர்ந்து உடைய திரியேக கரத்தில் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.